வணக்க மக்களை, சட்டமன்றப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? எம்எல்ஏ எம்பி ஆசையா கேப்டன் பாணியில் பிரேமலதா விஜயகாந்த். தேமுதிக கூட்டணி ரகசியத்தை உடைத்த விஜயபிரபாகரன். யாரும் எதிர்பாராத அதிர்ச்சி தகவல் என்ன? வாங்க விடிவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு முக்கியமான தேர்தலாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் கண்டிப்பாக தமிழகத்தில் 4 முனை போட்டி தான் நிலவக்கூடிய சூழல் தான் அரசியல் வட்டாரத்தில் ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பிக் கொண்டிருக்கிறதா. அதாவது அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிகளின் கூட்டணி தொகுதி பங்கீடுல அனைத்திலும் மும்மாரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இளைஞரணி செயலாக விஜயபிரபாகரன் அவர்கள் சென்னை பம்பலில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டாராம். அப்போது அவர் பேசுகையில் தனது குடும்பத்தினரும் அரசியல் பதவிகள் மீது ஆசை இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் விஜயபிரபாகரன். அது மட்டுமன்றி தமிழக சட்டமன்ற தேர்தலில் நெருங்கி வரும் இந்த வேளையில் கட்சியின் எதிர்கால நகர்வுகள் குறித்து தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர் இந்த ஒரு முக்கிய கருத்தை ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அதாவது தற்போது நிலைவரும் இந்த அரசியல் சூழல் என்பது தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என்பதை குறித்த ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் அதிகரித்திருக்கிறது. இது குறித்து பேசிய விஜயபிரபாகரன் அவர்கள் அரசியல் களத்தில் எப்போதும் சத்திரனாக மட்டுமே இல்லாமல் காலத்தின் தேவைக்கேற்ப சாணக்கியாகவும் செயல்பட வேண்டியது கண்டிப்பாக அவசியம் என்று அவர் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, கூட்டணி குறித்து நல்ல முடிவுகளை கண்டிப்பாக கட்சியின் பொய்ச்சாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விரைவில் அறிவிப்பார் என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி அவரை தொண்டர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளாராம். அதாவது கண்டிப்பாக காலம் தாழ்த்தி நீங்கள் வெயிட் பண்ண வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக தமக்காக அல்லது தனது குடும்ப உறுப்பினருக்காகவோ எம்எல்ஏ எம்பி அல்லது மத்திய அமைச்சர் போன்ற பதவிகளை அடைய வேண்டும் என்ற எந்தவித சுயநல ஆசையும் இல்லை என்று அவர் கூறினார். அதாவது கட்சியின் வளர்ச்சிக்காகவே இரவு பகல் உழைக்கும் உண்மை தொண்டர்கள் ஒவ்வொருவரும் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் செல்ல வேண்டும் என்பதே தங்களின் உண்மையான விருப்பம் என்று அவர் ஒரு நிகழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆசையுடன் வர இருக்கும் இந்த தேர்தல் என்பது தேமுதிக கண்டிப்பாக வெற்றியை பதிவு செய்யும் என்று ஒரு நம்பிக்கை ஒன்றை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி ஒற்றுமையுடன் செயல்பட்டு கட்சியின் இலக்கை அடைய வேண்டும், பாடுபட வேண்டும் என அழைப்புகளை விடுத்திருக்கிறார் விஜயபிரபாகரன். இந்த பேச்சு என்பது தேமுதிக தொண்டர்களிடையே ஒரு புதிய உற்சாகத்தையும் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில் தான் விஜயபிரபாகரன் இந்த பேச்சு என்பது கண்டிப்பாக கூடிய விரைவில் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்பட்ட சூழல் உருவாகும் என்பதை கண்டிப்பாக மக்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த செய்தி ஒரு பரபரப்பாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்துதான் தேமுதிக கேட்கும் அந்த இரட்டை இலக்க தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி சீட் ஆகியவெல்லாம் யார் கொடுக்கிறார்களோ அவர்களோடுதான் கூட்டணி முடிவு கண்டிப்பாக இருக்கும் என்பதை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெல்ல தெளிவாக கூறிவிட்டார். இதனிடையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தேமுதிகவுக்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அதாவது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக இந்த தேர்தலில் தேமுதிக கண்டிப்பாக வெற்றி அடையும் என்று விஜயபிரபாகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.